ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா குக்கிங் ரெசிபி தான். அதில் செய்ய போகிறது பூரியும் அதுக்கு சைடிஷ்ஷாக உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போமா. முதல்ல ஒரு 4 பல்லாரியை எடுத்து அதை நல்லா கழுவிட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 3 உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரித்து அதையும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகாயை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்களுக்கு காரம் அதிகம் தேவைப்பட்டுன்னா நீங்கள் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், தாளிப்பதற்கு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் தேவையான அளவு உப்பு, தாளிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய். முதல்ல பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனோடனே அப்புறம் ஆயிலை சேர்த்துக்கிறணும். ஒரு 3 டீஸ்பூன் ஆயில் போதும். ஆயிலை நல்லா சேர்த்து அப்புறம் ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை போடணும். அதை போட்டு கடுகு பொரிஞ்ச உடனே அதில் ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு அப்புறம் ஜீரகமும் சோம்பையும் தூக்கி அதில் போட்டு அது நல்லா கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக லைட்டாக பொரிஞ்சு வரணும். ரொம்ப இது ஹீட்டில் வச்சிடாதீங்க, கருகிரும், கருக விடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரியையும் போடணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், அப்புறம் பச்சை மிளகா, இது அவ்வளோத்தையும் போட்டு இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து வதக்கணும். முதல்ல வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான உப்பு சேர்த்து முதல்ல நல்லா வதக்கிக்கிறணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் ரொம்ப டார்க் ப்ரௌனாகவும் வதங்கிடக்கூடாது, அப்படின்னா கரிஞ்சிட்டுன்னா நல்லா இருக்காது டேஸ்ட்டு. வதங்காமலும் இருந்துடக்கூடாது, லைட்டாக கோல்டன் ப்ரௌனாக சேஞ்ச் ஆகணும், கலர் சேஞ்ச் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டு நல்லா வதங்கணும். இந்த இதில் வேறு எக்ஸ்ட்ரா எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. இந்த மிளகாவில் உள்ள காரம் மட்டும்தான். இந்த வதங்குறதுலேயே இந்த ஆயிலே அந்த மசாலா அந்த மிளகாயோட காரம் அந்த வெங்காயத்தில் எல்லாத்துலேயும் இந்த கூட்டிலே இறங்கிரும். அதுவே நமக்கு போதும். ரொம்ப காரம் சேர்த்தாலும் நல்லா இருக்காது. வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்க ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்குங்க. வதக்கி அதை நல்லா மசிச்சு விடுங்க. ஏன்னா இதில் சில பேர் தண்ணியாக இருக்குங்கிறதுக்காக கடலை மாவு சேர்ப்பாங்க. நான் அந்த கடலை மாவுலாம் சேர்க்கலை. ஏன்னா கடலை மாவு சேர்த்தா வேறு டேஸ்ட்டு வேறு மாதிரி சேஞ்ச் ஆகும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த நல்ல உருளைக்கிழங்க மசிச்சு விடும்போதே அதுவே நல்லா தண்ணி ஊற்றினாலும் நல்லா குளுன்னு கெட்டி பதத்துக்கு வந்துடும் பார்த்துக்கோங்க. அதனால் நல்லா மசிச்சு விட்டு அப்புறம் நல்லா வதக்குங்க. ஏன்னா நம்ம கொஞ்சோண்டு உப்பு தான் சேர்த்துருக்கோம். அப்புறம் லைட்டாக கொஞ்சம் உப்பு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கனால கொஞ்சம் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்து அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி பதத்துக்கு வேணுன்னா கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எங்களுக்கு இந்த தண்ணி போதும், 1/2 டம்ளர் தண்ணி போதும். அதனால் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். நல்லா கெட்டியாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கொஞ்சம் குளுன்னு தேவைன்னா நீங்கள் அதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் வற்ற விடலாம். ஆனால் சிம்மில் வச்சே வற்ற விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடக்கூடாது. பார்த்தீங்களா, ஹையில் வச்சா அடி பிடிச்சிரும், சிம்மில் வச்சா அடி பிடிக்காது. நான் தேவையான பொருட்களில் கொத்தமல்லி எல்லாம் சேர்க்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் கடைசியில் கொத்தமல்லி எல்லாம் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பார்த்திங்களா, நல்லா கெட்டியாயிட்டு. நான் பூரிக்கு மாவு பிசைகிறத சொல்ல மறந்துட்டேன். இது வீடியோ எடுக்க மறந்துட்டேன் மாவு பிசையும் போது.
நான் அதனால் அளவு சொல்லிடுறேன். நீங்கள் எந்த கப்பில் வந்து எடுக்கீங்களோ அதுக்கு வந்து 2 கப்பு இது மைதா மாவோ கோதுமை மாவோ எடுத்துக்கோங்க. அதே கப்பு அளவில் பாதி அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 டீஸ்பூன் நீங்கள் வந்து அதில் வந்து ரவா சேர்த்துக்கிட்டிங்கன்னா தான் இந்த பூரி நல்லா உப்பி வரும். நல்லா சேர்த்து உப்பும் கொஞ்சம் ஆயிலும் அதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த குக்கிங்க்கு யூஸ் பண்ணுற சாதாரண ஆயிலை சேர்த்துக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து பிசைஞ்சிங்கன்னா நல்லா பூரி மொறு மொறுன்னு வரும். பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருட்டி பூரி சுட ஆரம்பிக்கலாம். அது நல்லா எலும்பி வரும். எனக்கு ஃபஸ்ட்டு பூரி கொஞ்சம் லைட்டாக தான் எலும்பி வந்துச்சு. அப்புறம் செகண்ட் பூரி நல்லா எலும்பி வந்துட்டு நல்லா பந்து போல் நல்லா அழகாக வந்துடுச்சு. நீங்கள் சுட்டு பாருங்கள். பூரியும் பூரி கிழங்கு மசாலாவும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். எப்படி இருந்ததுன்ட்டு. இது 2வது பூரி. இது நல்லா உப்பி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரண்டியால் இப்படி அமுத்தி அமுத்தி விடணும். அப்போ தான் நல்லா எலும்பி வரும் பூரி. பார்த்திங்களா, அப்படி அமுத்தி அமுத்தி விட்டால் தான் நல்லா எலும்பி அழகாக வரும் பூரி. இப்படி எல்லா பூரியையும் சுட்டு முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு. பூரியும் பூரி கிழங்கு மசாலாவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் கெவின் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.